நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நடிப்போட ஜாம்பவான்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பல படங்கள்ல வில்லனாகவும் ஒரு குணச்சித்திர நடிகராகவும் ஒரு கதாநாயகனாகவும் எல்லா விதமான நடிப்பையும் வெளிப்படுத்தின திரு எம் ஆர் ராதா அவர்களோட வாழ்க்கை வரலாறு பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பிறப்பு: ராஜகோபாலன் நாயுடு ராஜம்மாள் தம்பதியருக்கு 1907 ஆண்டு ஏப்ரல் 14 தேதி எம் ஆர் ராதா இரண்டாவது மகனாக பிறந்தார். இவர் தந்தை ராஜகோபாலன் ரஷ்யா நாட்டில் ராணுவ வீரராக பணிபுரிந்து வந்தபோது உருசிய எல்லையில் வர்சோவியா என்னும் இடத்தில் போர் வீரராக மரணம் அடைந்தார். திரு ராதா ரவிக்கு ஜே.ஆர். நாயுடு, ஜானகிராமன் என்ற அண்ணன்மார்களும் பாப்பா என்ற தம்பியும் உடன் பிறந்தவர்கள் ஆவர். சிறு வயதிலேயே தந்தையை இழந்த திரு எம் ஆர் ராதா பள்ளிக்கு போகாமல் பொறுப்பேற்று சுத்தி திரிந்தார். பிறகு தாயுடன் கோபித்துக் கொண்டு வீட்டை விட்டு ஓடி வந்த திரு எம் ஆர் ராதா சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் போர்ட்டராக பணிபுரிந்தார். அப்போது ஆலந்தூர் பாய்ஸ் நாடக கம்பெனியின் உரிமையாளர் ரங்கநாதன் அவர்கள் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ராதா 3 கனமான சுட்கேஸை ஒரே நேரத்தில் தூக்கி கொண்டு செல்லும் அழகை கண்டு தனது நாடக கம்பெனியில் இணையும்படி எம் ஆர் ராதாவிடம் கூறினார். பின்பு எம் ஆர் ராதாவும் அந்த நாடக கம்பெனியில் இணைந்தார். பின்னர் மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனி உள்ளிட்ட பல கம்பெனிகளில் பணியாற்றினார். குடும்பம்: திரு எம் ஆர் ராதாவிற்கு சரஸ்வதி, தனலட்சுமி, பிரேமாவதி, ஜெயம்மாள், கீதா ஆகிய 5 மனைவிகள் இருந்தனர். திரு எம் ஆர் ராதாவுடன் நாடகத்தில் நடித்த பிரேமாவதி ஒத்த அரசியலும் கருத்து சாய்வும் கொண்டிருந்தார். இருவரும் காதலித்தே மணந்து கொண்டனர். சில ஆண்டுகளில் அவர் அம்மை நோயால் இறந்துவிட்டார். அதே நோயினால் அவரது மகன் தமிழரசனும் இறந்துவிட்டான். இவர்களின் மரணம் பற்றி அண்ணாதுரையின் திராவிட நாடு இதழில் வருந்துகிறோம் என்னும் தலைப்பின் கீழ் நடிகவேல் தோழர் எம் ஆர் ராதாவின் துணைவியார் பிரேம அம்மையாரும் மகன் தமிழரசனும் மறைந்துவிட்ட செய்தி கேட்டு பெரிதும் வருந்துகின்றோம். பிரிவு துயரால் வாடும் தோழருக்கு நம் ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று செய்தி இடம்பெற்றது. திரு எம் ஆர் ராதா அவர்களுக்கு தமிழரசன், எம்.ஆர்.ஆர். வாசு, ராதா ரவி, ராணி, ரதிகலா, ராதிகா, நிரோஷா, மோகன் ராதா என்னும் பிள்ளைகள் பிறந்தனர். இவர்களுள் எம்.ஆர்.ஆர். வாசு, ராதா ரவி, ராதிகா, நிரோஷா ஆகியோர் திரைப்படத்துறையில் நடித்துள்ளனர். மோகன் ராதா தயாரிப்பாளராக உள்ளார். எம்ஜிஆர் கொலை வழக்கு: 1967 ஆண்டு ஜனவரி மாதம் 12 தேதி எம்ஜிஆரை அவரது ராமவரம் வீட்டில் எம் ஆர் ராதா அவர்கள் சுட்டார். அந்த எம்ஜிஆர் கொலை முயற்சி வழக்கில் தண்டனை பெற்ற எம் ஆர் ராதா 1967 ஆண்டு பிப்ரவரி மாதம் 12 தேதி முதல் 1971 ஆண்டு ஏப்ரல் மாதம் 27 தேதி வரை சிறையில் இருந்தார். அப்பொழுது ராதாவின் மகளான ராணி என்று அழைக்கப்பட்ட ரஷ்யாவுக்கு திருமணம் நடந்தது. திரு எம் ஆர் ராதாவால் அதில் கலந்து கொள்ள முடியவில்லை. காமராஜரின் தூண்டுதலின் பெயரால் தான் திரு எம் ஆர் ராதா எம்ஜிஆரை சுட்டார் என்ற வதந்தி நிலவியதால் காமராஜர் அவர்களும் தலைமை தாங்கவில்லை. பின்பு ஈவே ராமசாமி அவர்கள் தான் தலைமையேற்றார். திரையுலக நடிகர்களில் ஜெமினி கணேசன், சாவித்ரி தம்பதியை தவிர வேறு பெரிய நடிகர்கள் யாரும் கலந்து கொள்ளவில்லை. 1968 இறுதியில் திரு எம் ஆர் ராதா அவர்களுக்கு திருச்சியில் தங்கி இருக்க வேண்டும் என்ற கட்டுப்பாட்டுடன் ஜாமீன் கிடைத்தது. பின்னர் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பின் திரு எம் ஆர் ராதா விடுதலையானார். விடுதலையான பின் தனது வெற்றி நாடகங்களான தூக்குமேடை, இரத்த கண்ணீர், லட்சுமிகாந்தன், கொலை வழக்கு ஆகிய நாடகங்களின் தொகுப்பாக கதமம் என்ற பெயரில் நாடகம் நடத்தினார். பின்பு எம் ஆர் ராதாவே எம்ஜிஆருடன் பேசி நாடகத்திற்கு தலைமை தாங்குமாறு அழைத்தார். அவரும் ஒப்புக்கொண்டார். எனினும் ஏதோ காரணங்களுக்காக அவர் கலந்து கொள்ளவில்லை. பின்னர் ஈவே ராமசாமியின் இறுதி சடங்கின் போது எம்ஜிஆரும் எம் ஆர் ராதாவும் சந்தித்துக் கொண்டனர். அப்போதும் அவர் எம்ஜிஆருக்கு தனத்தருகில் இருப்பவர்களை நம்பக்கூடாது என்று எச்சரிக்கை செய்ததாகவும் கூறப்படுகிறது. மூகாமுத்து நடிப்பில் வெளிவந்த சமையல்காரன் திரைப்படத்திலும் பின்னர் ஜெயசங்கருடன் 4 படங்களிலும் எம் ஆர் ராதா நடித்தார். 1975 ஆண்டு இந்திரா காந்தியின் நெருக்கடி நிலை அறிவிப்பின்படி உள்நாட்டு பாதுகாப்பு பேனல் சட்டம் மிசாவின் கீழ் மீண்டும் கைது செய்யப்பட்டார். அப்போது விடுதலைக்கு ஈடாக ஈவே ராமசாமியுடன் தொடர்பில்லை என்று எழுதித்தர வேண்டும் என்ற நிபந்தனையை ஏற்க மறுத்துவிட்ட அவர் 11 திங்கள் சிறைக்கு பிறகு மைய அரசு அமைச்சர்களின் தலையீட்டின் பெயரால் வெளிவந்தார். அதன் பின் சிங்கப்பூரிலும் மலேசியாவிலும் வெற்றிகரமாக நாடகம் நடத்தி கொண்டிருந்தார். நடிப்பு: திரு எம் ஆர் ராதா திராவிட புதுமலர்ச்சி நாடக சபா என்னும் நாடக குழுவின் மூலம் ஏவிபி, ஆசை தம்பி எழுதிய பலிப்பீடம் உள்ளிட்ட பல நாடகங்களை நடத்தினார். திரு எம் ஆர் ராதா நாடகத்துறையில் கொடிகொட்டி பறந்த காலகட்டத்தில் சாமிநாதன் என்பவர் எம் ஆர் ராதாவை வைத்து ராஜசேகரன் ஏமாந்த சோனகிரி என்னும் படத்தை 1937 தயாரித்து வெளியிட்டார். அதன் பிறகு 1942 வரை சந்தனதேவன், பம்பாய் மெயில், சத்தியவாணி, சோகா மயிலர் ஆகிய படங்களில் நடித்தார். இதில் சந்தனதேவன், பம்பாய் மெயில் ஆகிய 2 படங்களும் சேலம் மாடர்ன் தியேட்டரில் தயாரிக்கப்பட்ட படம். இதில் எம் ஆர் ராதா நடித்துக் கொண்டிருக்கும் போது அந்த படத்தில் துணை கதாபாத்திரத்தில் நடிகையாக நடித்த பி.எஸ். ஞானம் என்பவரை கடத்தி கொண்டு போய் காதல் திருமணம் செய்து கொள்ள நினைத்த போது அந்த படத்தின் இயக்குனரும் மாடர்ன் தியேட்டர்ஸ் உரிமையாளருமான டி.ஆர். சுந்தரம் அவர்கள் எம் ஆர் ராதாவை அங்கிருந்து வெளியேற்றினார். திரு எம் ஆர் ராதா அதன் பிறகு சினிமாவிற்கு மறுப்பு தெரிவித்துவிட்டு நாடகத்துறைக்கு திரும்பினார். பிறகு 12 ஆண்டுகள் கழித்து 1954 திருவாரூர் கே. தங்கராசி என்பவர் எழுதிய இரத்த கண்ணீர் என்ற வெற்றி நாடகத்தை திரை வெளியீடாக இரத்த கண்ணீர் என்ற படத்தின் மூலம் திரைப்படத்துறைக்கு திரும்பினார். கதாநாயகனாக திரைத்துறையில் நுழைந்த எம் ஆர் ராதா அவர்கள் அதன் பிறகு பெரும்பாலும் வில்லன் மற்றும் நகைச்சுவை பாத்திரங்கள் ஏற்று நடிக்க தொடங்கினார். 125 படங்கள் வரை நடித்திருந்தாலும் எம் ஆர் ராதா அவர்கள் நாடகங்கள் நடத்துவதையும் நடிப்பதையுமே விரும்பினார். எம் ஆர் ராதா நாடகங்களில் புகழ் பெற்றது இழந்த காதல் என்னும் நாடகம். அது ஜெகதீஷ் என்னும் பாத்திரத்தில் ராதாவின் நடிப்பு பலராலும் பாராட்டப்பட்டது. இவர் நடிகனாகவும் நகைச்சுவையாகவும் வில்லனாகவும் பல குணச்சித்திர வேடங்களில் நடிப்பதை கண்டும் அதில் திராவிட கொள்கையை தைரிய
தைரியமாகவும் நடிப்பாற்றலால் அந்த கருத்துக்களை சமுதாயத்தில் மக்களிடையே கூர்மையான நடிப்பால் காட்டியதால் அவருக்கு அன்றைய திராவிட கொள்கை பரப்பு செயலாளர் பட்டுக்கோட்டை அழகிரிசாமி அவர்கள் எம்.ஆர். ராதா அவர்கள் தனது நடிப்பால் கூர்மையான கருத்துக்களை கூறுவதால் நடிகவேல் என்ற பட்டத்தை கொடுத்தார். எம்ஜிஆரை சுட்ட வழக்கிற்கு பிறகு படங்களில் நடிப்பதை குறைத்துக் கொண்டார். அரசியல் வாழ்க்கை துவக்கத்தில் ஈ.வே. ராமசாமியுடன் தொழில் அடிப்படையில் சில மோதல்கள் ஏற்பட்டாலும் பின்னாளில் அவரது கொள்கைகளால் பெரிதும் ஈர்க்கப்பட்டு திராவிடர் கழகத்தின் முன்னணி ஆதரவாளராக இருந்தார். காமராஜரின் தனிப்பட்ட நண்பராகவும் இருந்த இவர் ஈ.வே. ராமசாமி காங்கிரஸை ஆதரித்த போது காமராஜருக்காக தேர்தலில் வாக்கு சேகரித்தார். இவரது அரசியல் சாய்வினாலும் தொழிலிலும் எம்ஜிஆருடன் கருத்து வேறுபாடு கொண்டிருந்தார். தனது சீர்திருத்த கருத்துக்களையும் பிராமணர் எதிர்ப்பு கருத்துக்களையும் திராவிட இயக்க கருத்துக்களையும் இவர் தனது நாடகங்களிலும் திரைப்படங்களிலும் வெகுவாக பரப்பினார். இருந்தும் இவரது எதிரிகள் கூட இவரது நடிப்பை ரசித்தனர். இறப்பு திரு எம்.ஆர். ராதா அவர்கள் மஞ்சை காமாலை நோயால் 1979 ஆண்டு செப்டம்பர் 17 அன்று 72 வயதில் திருச்சிராப்பள்ளியில் உள்ள அவரது இல்லத்தில் காலமானார். அவரது புகழ் மேம்பட்டது மற்றும் அவரது இறுதி ஊர்வலம் தென்னிந்தியாவில் மிகப்பெரிய ஒன்றாகும். ஏனெனில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் எம்.ஆர். ராதா அவர்களுக்கு துக்கம் தெரிவித்தனர். அப்பேற்பட்ட மாமனிதனின் பிறந்த தினம் இன்று.